ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பான வணக்கம். ஸ்பெர்ம் ப்ராப்ளம் இருக்கிற காய்ஸ் எல்லாருக்கும் ஸ்பெர்ம் வளர்ச்சிக்கான ஒரு 5 பொருளில் தான் யூஸ்ஃபுல்லான இருக்கிற ஒரு 5 பொருளை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸ்பெர்ம் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளமுக்குமே இது வந்து பெஸ்ட்டு சொல்யூஷன். பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, ஸ்பெர்ம் வந்து லைட்டாக இருக்குது, ஸ்ட்ராங்கான ஸ்பெர்ம் இல்லை, ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது, வந்து லைட்டான ஸ்பெர்ம் வந்து கவுண்ட் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்பெர்ம் சம்மந்தப்பட்ட அத்தனை ப்ராப்ளமுக்கும் வந்து இந்த 5 பொருள் நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு பெஸ்ட்டான சொல்யூஷன் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மினிமம் 3 மந்த்ஸாவது நீங்கள் வந்து எடுத்துக்கணும். 1 வீக் ஆர் 2 வீக் எடுத்துகிட்டு வந்து இதுக்கான ரிசல்ட் வந்து கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது. 3 மந்த் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பெர்ம் டெஸ்ட்டு கொடுத்து பாருங்கள். பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அது இல்லாமல் இதில் நம்மளுடைய ஸ்பெர்ம் வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை சத்துமே இருக்குது. அது என்னென்னு சொல்கிற பாருங்கள். ஒமேகா 3 அண்ட் ஃபேட்டி ஆக்சைடு, ஜிங்க், மெக்னீஷியம், விட்டமின் பி, விட்டமின் B6, இந்த அத்தனை சத்துக்களுமே வந்து இதில் வந்து இருக்குது. இது எல்லாமே நம்மளோட ஸ்பெர்ம் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள். இதில் வந்து நான் இப்போ சொல்லக்கூடிய அத்தனை பொருளுமே வந்து இது வந்து இருக்குது. இதை எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களோட ஸ்பெர்ம் வளர்ச்சிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். நான் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். நெல்லிக்காயில் வந்து விட்டமின்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப 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 நல்லது. நெல்லிக்காய் டெய்லி வந்து ஒரு நெல்லிக்காய் நீங்கள் வந்து ஒரு வீட்டில் காலையில் எடுத்துக்கிறதுனால ரொம்ப நல்லது. அதாவது காட்டு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க, காட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ரொம்பவே வந்து உங்களுக்கு சூப்பர்பான ரிசல்ட் வந்து கொடுக்கும். இது நீங்கள் ஜூஸாகவும் குடிக்கலாம், இல்லை அப்படியே சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் 2வது பார்த்திங்கன்னா பம்கின் சீட்ஸ், அதாவது பூசண விதைன்னு சொல்லக்கூடியது. பூசண விதை இது வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 or 2 டீஸ்பூன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுனாலும் ஓகே. 2 டீஸ்பூன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. டெய்லி எடுத்துக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாழை. உங்களோட இந்த ஃபர்டிலிட்டியாக ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா வந்து இது ரொம்ப ரொம்ப இது வந்து மெக்னீஷியம் இருக்குது. செவ்வாழை எடுத்துக்கிறது மூலிமா உங்களோட ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். மெக்னீஷியம் இருக்குது இதில் வந்து. செவ்வாழை நீங்கள் டெய்லி ஒரு செவ்வாழை எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப உங்கள் உடம்புக்கு வந்து நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வால்நட். நீங்கள் வால்நட் எடுத்துக்கிறது மூலிமாவும் இந்த சத்துக்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். வால்நட் வந்து நீங்கள் நார்மலாக வெளியே சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கு பதிலாக ஆன்லைனில் வந்து ஆஃபர்ஸ்லாம் போட்டுப்பாங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீப்பாகவே வந்து கிடைக்கும். நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் அந்த மாதிரிலாம் வந்து அதாவது ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க. அங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. வால்நட்லாம் வந்து ஈஸியாகவே வந்து ஆன்லைனில் கிடைக்குது. அது இல்லாமல் நட்ஸ் வந்து நீங்கள் வந்து வால்நட் வந்து எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்கிற பாருங்கள். நைட்டு தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் நீங்கள் அதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். இது எத்தனை சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 இல்லை 4 எடுத்துக்கோங்க. இல்லை பாதியாக இருக்குது, உடஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு 6 எடுத்துக்கோங்க. 6 எடுத்து ஊற வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபர்டிலிட்டி ப்ராப்ளமும் வந்து சரி பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் உங்களோட இந்த ஸ்பெர்ம் ப்ராப்ளமும் வந்து சரி பண்ணி கொடுக்கும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லு. டெய்லி ஒரு 3 பல் இல்லை 4 பல் பூண்டை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எப்படினாலும் நீங்கள் வந்து பூண்டு எடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு 3 பல் 4 பல் நீங்கள் வந்து பூண்டை எடுத்துக்கோங்க. ரொம்ப 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 நல்லது. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. பூண்டு வந்து நீங்கள் காலையில் தான் எடுத்துக்கணும் அப்படின்லாம் கிடையாது. எப்போனாலும் நீங்கள் வந்து பூண்டை எடுத்துக்கலாம். ஆனால் பூண்டு வந்து நீங்கள் சாப்பிட்ணும். கண்டிப்பாக டெய்லி எடுத்துக்கணும். இதை மட்டும் நீங்கள் சொன்ன இந்த 5 பொருளை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்பெர்ம் சம்மந்தப்பட்ட எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இருக்கவே இருக்காது. 3 மந்த்ஸ் கழித்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது வந்து. கண்டிப்பாக மினிமம் 3 மந்த்ஸ் இல்லைனா உங்களோட ப்ராப்ளம் சரியாகிற வரைக்கும் வந்து இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்பெர்முக்கான டெஸ்ட்டை வந்து நீங்கள் எடுங்க. உங்களுக்கான பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கும். ஓகே காய்ஸ், இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.